தமிழக விவசாய நண்பர் வணக்கம். நான் யூடியூபர் கோபிகிருஷ்ணன் பேசுகிறேங்க. இப்போ நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான பணப்பயிர் வாசனை பயிர் சாகுபடி பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம இப்போ நிறைய விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். மோனோகிராப்பிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம தென்னை பண்ணுவோம், இல்லை மாதிரி பண்ணுவோம். ஒரு பயிர் மட்டும் பண்ணி அதில் ஒரு லாபம் கிட்டும். பட் விவசாயத்தில் பெரிய லாபம் இல்லை. நம்ம ஊடு பயிரை மல்டிகிராப், அதாவது பல பயிர் சாகுபடி பண்ணுறப்பையும் ஒரு ஒருங்கிணைந்த இன்டகிரேட் ஃபார்மிங் மாதிரி பண்ணுறப்ப தான் விவசாயத்தில் கண்டிப்பாக ஒரு சஸ்டைனபிலிட்டியான அதை நீடித்த நிலையான வருமானம் கிடைக்கும். ஸோ அது நோக்கமாக தான் நம்ம அசலாம் நிறைய நம்ம பயணிச்சோம். நோக்கமாக தான் நம்ம கொல்லிமலை அன்னாசி, இஞ்சி, மஞ்சள், அது மாதிரி பல்வேறு விஷயங்களை கொண்டு வருது. மகவானி மாதிரி மரங்களை ஊடுபயிர் நட சொல்கிறது அப்படி நம்ம அது சார் தான் பயணிச்சுட்ருக்கோம். நம்ம நோக்கம் என்னன்னா விவசாயிகளுக்கு சர்ப்ளஸ் வருமானம், கூடுதல் வருமானத்துக்காக நம்ம 5 ஆண்டுகளாக பயணிச்சுட்ருக்கோம். நிறைய விவசாயிகளுக்கு நம்ம தேவையான வழிகாட்டுதலை கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மிளகு சாகுபடி. அதை பார்த்தீங்கன்னா மிளகு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு மலைப்பயிர், அப்புறம் பார்த்தீங்கன்னா மிதவெப்ப மண்டல பயிர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பொதுவாக. பட் சமவெளி பணப்பயிர் சாகுபடி, மிளகு சாகுபடி சாத்தியம்னா கண்டிப்பாக சாத்தியம்தான். அதை நம்ம முன்னாடி நிறைய பேர் சாதிச்சு காட்டிருக்காங்க. அது மாதிரி புதுக்கோட்டை பாணி பகுதிகளில், நம்ம மண்ணுடி பகுதியில், டெல்டா பகுதியிலே நம்ம டெல்டா கடற்கரை வரும். நம்ம திருமலை அண்ணன் ராமசாமி அது மாதிரி நிறைய பேர் மிளகு சாதிச்சிருக்காங்க. இந்த வெப்பமண்டலத்தையும் நம்ம ஷெமிஷரில் அரை நிழலில் வைக்கிறப்ப நம்ம கண்டிப்பாக மிளகு நல்ல வருமானம் கொடுத்துட்ருக்கு. ஸோ நம்ம அந்த மிளகு பயிர் நம்மளுடைய நிலத்தோட்டத்தில் நம்ம ஊடு பயிரை வைக்கிறப்ப நமக்கு ஒரு பெரிய அளவு வருமானம் இருக்குது. ஈஷா போன்ற அமைப்புகளில் தான் நம்ம நிறையா ட்ரைனிங் கொடுத்து அவங்களும் இப்போ நிறைய அவேர்னஸ் கொண்டு வந்துருக்காங்க. ரீசன் என்னன்னா, நம்ம இந்திய மிளகுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600-700 வருஷமாகவே, அதுக்கு மேலே சொல்லலாம், ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதுக்கான வணிகம் வந்துட்டு உலகம் முழுக்க இந்த மிளகுக்கு தனி ஒரு மகத்துவம் இருக்குது. முன்னாடி அரேபியர்கள் கொண்டு போய் விற்பனை பண்ணி லாபம் விட்டாங்க. அதுக்கப்புறம் ஐரோப்பியர்கள் வந்தாங்க, போர்ச்சுகீசர் வந்தாங்க. நிறைய பேர் அதை கொண்டு போயிட்டு இன்னைக்கும் வேர்ல்டு உலகம் முழுக்க ஒரு பெரிய மார்க்கெட், தனித்துவமான மார்க்கெட் நம்மளுடைய மிளகுக்கு இருக்குது. ரீசனாக ஒரு மருத்துவ குணமும் அந்த காரமும் தான். இதுதான் ஆக்சுவலி பெப்பர். நாம் யூஸ் பண்ணுற பெப்பர் மிளகாய். அது மிளகுக்கு பதிலாக கொடுத்த பொருள் தான். அது பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் தான் வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் அந்த ஒரு பொருள் தான் இப்போ நம்ம மிளகாய் பயன்படுத்திருக்கோம். நம்ம ஊரில் சில்லிலேருந்து வந்தது. இதுதான் ஒரிஜினல் மிளகு. அதை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியமான காரமான நம்ம பொருள், நம்ம உணவுக்கு பயன்படுத்தும் ஒரு பொருள். ஸோ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா கரிமுண்டான்னு சொல்லக்கூடிய வெரைட்டி, பனையூர்னு சொல்லக்கூடிய வெரைட்டி. பனையூர் இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 வெரைட்டிக்கு மேலே இருக்குது பனையூரில். இது பார்த்தீங்கன்னா செடி மிளகு. இந்த செடி மிளகோட சிறப்பு என்னன்னா, உங்களுக்கு கொடி மிளகு பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஈல்டு வர 3 ஆண்டுகள் ஆகும். 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பலன் தர ஆரம்பிக்கும். அது மாதிரி இருக்க நல்ல ஒரு உயரமான மரம் வேணும். அதை விட பிரச்சனை இல்லை, மரம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மரத்தை ஏறி போய் ஸ்கில்டு லேபர், அதாவது பார்த்தீங்கன்னா தனித்துவமாக அந்த வேலையெல்லாம் எல்லாரும் செய்ய மாட்டாங்க. மலைப்பகுதியில் வரக்கூடிய நபர்கள் தான் நல்லா செய்வாங்க. பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கொல்லிமலை நபர்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல், அந்த மாதிரி ஏற்காடு போன்ற மலைகளில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் தான் அந்த காய்களை பறிப்பாங்க. இன்னைக்கு தேதிக்கு கேரளாவுக்கு நம்ம கொல்லிமலை போன்ற பகுதியில் தான் நிறைய லேபர்கள் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா உற்பத்தி பண்ணிடலாம், அதை நம்ம பறிக்கிறது கொஞ்சம் சிரமமான வேலை. அப்போ நாங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும் மரங்கள் இல்லாத பட்சத்தில் நம்ம, அதாவது மரங்கள்லாம் பயன்தர மரங்களை ஏற்றி சில பேர் கூட யோசிப்பாங்க தண்ணியில் இருந்தால் வளம் குறையுன்னு. ஸோ அவங்க என்ன பண்ணலாம், அவங்களுக்கு சிறந்த வரப்போசாக அந்த செடி மிளகு. இந்த செடி மிளகு நீங்கள் எங்கெங்கெல்லாம் பயிர் வைக்கலாம், குறிப்பாக தென்னந்தோட்டம் ரொம்ப ஏற்ற ஒரு இடம். இன்றைக்கி தேதிக்கு தென்னையில் பெரிய வருமானம் நினைக்கிறாங்க சில விவசாயிகள். இப்போ விலை கூடுதலாக இருந்தாலும் இந்த மெக்சிகன் ஒயிட் வெள்ளையை தகதில் பார்த்தீங்கன்னா உற்பத்தி இல்லை, அதனால விலை கூடுதலாக இருக்குது. அதனால் நீங்கள் இதை மாதிரி பிரச்சனை சமாளிக்கணும். உங்களுக்கு ஒரு வருமானம் தேவைப்படும், எக்ஸ்ட்ரா அதை கூடுதல் வருமானம். அதுக்கு நீங்கள் மிளகு தாராளமாக நீங்கள் தென்னந்தோட்டம் மாதிரி ஊடு பயிராக வைக்கலாம். செடி மிளகு வைக்கிறப்ப உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்னா, சிறப்புனா உங்களுக்கு மெனக்கெடுதல் குறையும். ஓகேங்களா, மேலே ஏற தேவையில்லை, டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் சமையல்லையே அதை பார்த்தீங்கன்னா பிளைன்ஸ்லேயே நின்று பறிச்சிக்கலாம். ரொம்ப ஹைட் ஏற தேவையில்லை. அது மாதிரி இது வருஷம் ஃபுல்லாக காய்க்கக்கூடிய ஒரு பொருள். உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு ஈல்டு வந்துட்டே இருக்கும். நல்ல வருமானம் தருங்க. இது ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல லட்சங்கள் சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில லட்சங்கள், சில ஆயிரங்கள் வந்தாலே போதும். ரீசன் என்னன்னா, இது ஊடு பயிராக வைக்க போகிறீங்க. செடி ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. 120 150 தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் பிளான்டேஷன் பண்ணுறப்ப உங்களுக்கு வேறு எதுவும் பெருசாக மெயின்டெனன்ஸ் இல்லை. மிளகு பொறுதுவாக நோயெல்லாம் அதிகம் தாக்காது. ஆனால் நீங்கள் என்ன மாதிரி வைக்கணும்னா, மிளகு கொஞ்சம் மேடு மாதிரி, நீங்கள் தண்ணிக்கு ரெகுலர் தண்ணி தர மாதிரி தண்ணி தரக்கூடாது. கொஞ்சம் மேடாக வச்சிங்கன்னா தண்ணி ஈரப்பதம் இருக்கணும். அதிகப்படியான ஈரம் இருந்ததுன்னா அதுக்கு ஆகாது. ஓகேங்களா, அது மாதிரி நீங்கள் ப்ராப்பராக வச்சு இரிகேஷன் வச்சு நீங்கள் நல்லா பிளான்டேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 100 செடி ஒரு 500 செடி வரைக்கும் நீங்கள் பிளான்டேஷன் பண்ணலாம். என்னை பொறுத்தவரை 200 செடி சரியாக இருக்கும். நல்லா படரக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீட்டர் அளவு விட்டம் படரும். ஸோ உங்களுக்கு நாட்கள் அதிகரிக்க ஸோ நீங்கள் ஈஸியாக சம்மரில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தரையில் நீங்கள் மிளகை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல மார்க்கெட்டுக்கு நீங்கள் தெரியும். மிளகு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் மார்க்கெட்டு போன ஆண்டு பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் பார்த்தீங்கன்னா 540 ரூபாலேருந்து 680 ரூபா வரைக்கும் போச்சு.
பர் கேஜி சொல்கிறேன் நான். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சராசரியாக 300 நடந்து போனால் கூட உங்களுக்கு சராசரியாக ஒரு ஏக்கருக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு 100 கிலோ ஒரு 200 கிலோ கிடைச்சாலே முதல் ஆண்டு உங்களுக்கு ஒரு 80,000 கிடைக்கும். ஆண்டுகள் அடிக்க இருக்கவங்களுக்கு அது 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் லாபம் இருக்கும். அதாவது பல லட்சங்கள் வரைக்கும் லாபம் இருக்கும். பட் நம்ம எடுத்தோன்னு விவசாயிகளுக்கு பெரிய லாபத்தை சொல்ல வேண்டாம். அதோட மண் வளம் அவங்களுடைய பராமரிப்பை பொறுத்து லாபம் ஏறும் இறங்கும். நம்ம வீட்டு நர்சரியில் ஒரு ப்ராப்பராக கைட் பண்ணி தரமான செடி மிளகுகள் நம்ம வந்து தர தயாராக இருக்கும். அதுக்கு ப்ராப்பர் கைட் பண்ண தயாராக இருக்கும். ஸோ இதுக்கு தேவை இயற்கை பொருள் தர தயாராக இருக்கும். எல்லாரும் நோய்களை சரி பண்ண தயாராக இருக்கும். ஸோ யாராக்கலாம் செடி மிளகு தேவையோ நம்ம வீட்டு நர்சரி தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு சப்ளை பண்ணுறோம். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி கடலாம் நம்ம சப்ளை பண்ணி தயாராக இருக்கும். வெயிட் பண்ணி இங்கே வாங்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வண்டி எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நம்ம சப்ளை பண்ணி தருவோம். நன்றி, வணக்கம்.